விருச்சிக ராசினர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷன் 8வது வீடு. மேசத்துலேருந்து கணக்கு பண்ணால் விருச்சிகம் 8வது வீடு. இது ஆயுள் ஸ்தானம், சீக்கிரட் இடம், எல்லாமே 8ஆம் இடம் தான். விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்க விசாக நட்சத்திரம், குரு பகவான் நட்சத்திரம், அப்புறம் அனுஷம் சனி பகவான் நட்சத்திரம், கேட்டை புதன் பகவான் நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேர்களுக்கு செவ்வாயுடைய வீடு. இங்கே போல்டாக இருப்பாங்க, எந்த விஷயத்துலையும் பிடிவாதம் வைப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க, ஸ்கார்பியோ ராசிக்காரங்க ஜென்ரலாகவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேளு. விருச்சிக ராசி தேளு யாரும் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க. காரணம் என்ன, 8வது வீடு, ராசிக்கு 8வது வீடு. அதனால் கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்தாலும் அவங்க சில விஷயம் நியாயமாக தான் இருப்பாங்க அவங்க பேசுகிற பேச்சு. அதில் விசாக நட்சத்திரக்காரனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, தான் பிடிச்சதே சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அனுசத்திர நட்சத்திரக்கான ஃப்ளெக்சிபிள், அதாவது 2 பக்கம் ஜாஞ்சி கொடுவாங்க. நல்லதுக்கும் ஜாஞ்சி கொடுவாங்க, கெட்டதுக்கு ஜாய மாட்டாங்க. நல்லதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கெட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அனுச நட்சத்திரக்காரன். கேட்ட நட்சத்திரக்காரன் அவங்க முடாப்புடியாக ஒரு முயற்சியில் இறங்கினால அந்த முயற்சி பலிதாம ஆகுது வரைக்கும் விட மாட்டாங்க. நாம் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை கண்டிப்பாக எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி போராடி ஒரு முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நட்சத்திரம்னா அது ஸ்கார்பியோவில் கேட்ட நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வில் பவர் ஜாஸ்தி. தான் யோசிச்சு எந்த விஷயத்தையும் யோசிப்பாங்க, நாலேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்க்கு அதிமித்ரு குரு பகவான். இவர் விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் குரு. இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் தனஸ்தானம் தனுசும் 5ஆம் இடம் மீனமும் விருச்சிக ராசிக்கு ஏற்றமான ஒரு வீடு. விருச்சிக ராசிக்கு 2-5 கூடிய குரு தனாதிபதி. அவர் தான் பஞ்சமாதிபதி தான். அவர் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல இருந்தவருக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு சமசப்தம பார்வையாக அவர் எதை பார்க்குறாருன்னா நேர ராசியை பார்க்குறாரு, நேரடியாக ராசியை பார்க்குறாரு. ரிஷபத்துலேருந்து சமசப்தம பார்வையாக நேரடியாக ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு வேலையில் என்ன பிரச்சனை இதாகும் அதை கிளியர் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேலை பிரச்சனை கிளியர் ஆகும். இதுவரை டென்ஷனாக இருந்தவங்க அதுலேருந்து கிளியர் பண்ணி விட்டுரும். பொருளாதாரம் ஹைபை ஆகும். ஹைபைனா இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் 1.5 லட்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்பளம் கூடும். அதே மாதிரி புதுசாக முயற்சி பண்ணிடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. புது வேலையை தேடுறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வேலையை நீங்கள் என்ன வேலை நினைச்சீங்க அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும். அது நீங்கள் வேலைக்கிழமை குரு பகவானுடைய குரு ஸ்லோகம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜீவ சமாதி, இந்த குரு பேச்சு ரிஷபத்திலேருந்து நேர சமசப்த பார்க்கனால நீங்கள் சித்தர் ஆலயம் போங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2-5 கூடிய குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்து காலபுருஷன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் ராசியை சமசப்த பார்த்தனால இவங்க ஜீவ சமாதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் சிறப்பாக அமையும். இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு போன வருஷம் கல்யாணம் இருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் கல்யாணம் இருக்கலாம், அவங்களுக்கு தான் இந்த 2-5 கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் பூஜை புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். குரு ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பதனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டன. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திருமணமான பெண்களுக்கு இந்த ஆண்டு தடங்கள் ஏற்பட்ட குழந்தைகள், சிலவங்க ஆபாசனாக இருக்கலாம், சிலவங்க லேட்டாக இருக்கும் குழந்தை. இந்த ஆண்டு இவங்களுக்கு குரு பயிற்சி மிகவும் சிறப்பாக அமைங்கன்னு இவங்க ஜீவ சமாதிக்கு, பாம்பன் சுவாமிக்கு, பட்டியலா சமாதி, இந்த மாதிரி சித்தர்கள் சமாதிக்கு வேலைக்கிழமை போய் ப்ரேயர் பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் நினைச்ச மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தனப்பிராப்தி கூடும். புத்திரர்களுடைய முன்னேற்றம், சிலவங்களுக்கு புத்திரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் அதிபதி புத்திர ஸ்தானமாக இருக்கனால அவர் ராசியை பார்க்கனால சிலவங்க புத்திரர் மூலம் வருமானம் கிடைக்கும். தன்னுடைய புத்திரர்கள் மூலம் இவங்களுக்கு வருமானத்தை, இதுவரை கஷ்டப்படுற பசங்களுக்கு வருமானம் கூடும். அவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த குரு பயிற்சி
விருச்சிக ராசி இதுகளோட பசங்க தன்னுடைய பேரண்ட்ஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது அப்பா அம்மாவுங்களுக்கு உதவி செய்யணும் என்ற தாட்டை இந்த குரு பேச்சு இவங்களுக்கு கொடுக்கும். அதிக நண்பர்கள் சேர்க்கைகள் இந்த குரு பேச்சு ஏற்படும். இந்த 7ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு, 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப். அப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாடு போகிறது தொடர்பு, கம்யூனிகேஷன் தொடர்பு, நெட்வொர்க்கு, அப்புறம் இன்டர்நெட்டு, அப்புறம் ஐடி, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆண்டாக இந்த குரு பேச்சு இவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சின. இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் பிடிவாத கேரக்டராக இருக்கும். ஆனால் பிடிவாத கேரக்டர் இருந்தாலும் ஜென்ரலாகவே அவங்க சில நல்ல விஷயத்துக்கு தான் பிடிவாதம் பிடிப்பாங்க, தவிர நெகட்டிவ் இருக்காது. பாசிட்டிவான விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிப்பேன். ஆனால் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு. ஏன்னா செவ்வாயுடைய வீடு, செவ்வாய்னால நெருப்பு, காலப்புருஷனுக்கு 8ஆவது வீடு, எமோஷனலாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சில காரியத்தை சாதித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் போராடி ஜெயிச்சுருவாங்க, அதை மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சித்தர் சமாதி, ஜீவ சமாதி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. இதனால் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள், குடும்பஸ்தானாதி 6ஆம் இடத்துல இருந்து இருக்கும். போன வருஷம்லாம் பிரச்சனை இருந்த குடும்பங்கள் இந்த குரு பேச்சு குடும்பத்தை ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.